சந்தியக்கா நாங்க எண்ணி பார்த்து வைங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீட்டாம கூடு. நீங்க தந்துட்டு போயிருவிய 5 10 குறைஞ்சா நாளா கையில இருந்து வைக்கணும். அப்படி எத்தனை நாள் நீ கையில இருந்து வச்சிருக்கா? எண்ணி பக்கத்துல இப்ப என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லம்மா, இருந்து ஒன்னொன்னா எண்ணு. அடுத்து கோமதியே ராமலட்சுமி யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்களோ அவி ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க. வராதவங்களுக்குலாம் நான் ரூபாய் வாங்க மாட்டேன். சார் வந்தோடனே சார்ட்ட கொடுத்து விடுங்க. என்னைக்கு கோமதியே ராமலட்சுமி வந்திருக்காவ? அவி 2 பேருக்கும் நான் தானே தந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா மோர்ட்ட கொண்டு கொடுக்கணுங்க? சார் தான் வராத ஆள்கிட்ட ரூபாய் வாங்கண்டா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாவ. அப்ப பாத்திமா பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கா? அவி என்னங்க இருக்கே சேவ? அவி போன வாரமே சார்ட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. நான் அந்த மோர்கிட்ட சொல்லிக்கிடுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு எழுது. சார் வந்தோடனே நாளை நோட்டு ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து ஒப்படைச்சுவேன். யார் வேணா குழு தலைவி இருந்துக்கிடுங்க. நல்லா இருப்பா, அதை செய் மொத. வசந்தியக்க ரூபா தாங்க. சின்ன பொண்ணு எனக்கும் உமாளுக்கும். உமா 660. சாந்தியக்கா வசந்தி 660. 10 மணி ஆயாச்சு. அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். யாருன்னா வரலையா அவங்களுக்குலாம் இனி ஃபைன் போடுவேன். கொஞ்சம் இரு, ராணியக்காலும் லட்சுமியக்காலும் வரட்டு. இப்ப சார் வந்துருவாவ சின்ன பொண்ணு. என்ன வரல, அதுக்குள்ள அந்த அக்கா வந்துருவாவ. சார் வரதுக்கு முன்னே எல்லாரும் வரணும்ல சின்ன பொண்ணு. இந்த பாட்டி வள்ளி எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வரவ. சின்ன பொண்ணு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு கிடக்கா? அவ யாருக்கும் ஃபைனை போட்டு போறா, உனக்கு என்ன? ஏக்கா அவிய 2 பேரும் எல்லா வாரமும் கரெக்டா வந்துருவாவ. இன்னைக்கு தானே கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. அது அவிய பிரச்சனை, அவிய பாத்துக்கிடுவாவ. நீ உன் வேலையை பாரு. சரி இருங்க, 2 பேரும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு சார் வரதுக்குள்ள நீ வரலனாலும் உனக்கும் ஃபைன் தான் எழுதுவேன். என் பியார் மட்டும் அந்த ஃபைன் நோட்ல இருந்துச்சு, நோட்டை 2 துண்டா கிழிச்சு போட்டு போடுவேன். நீ எதுக்கு ஒரு மாதிரி என்கிட்ட சாடிக்கிட்டு வரா? நீ வேணா குழு தலைவி இருந்துக்கிறியா? என் பதவி உனக்கு விட்டு தரேன். ஆமா, பெரிய கவர்னர் பதவி விட்டு தாராளாம். விட்டு வெறும் பொறாம பிடிச்சவா. இதை எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு மாசம் மாசம் சம்பளம் தர மாதிரி இவ்வளவு எல்லாம் ஏற்றி வாங்க வேண்டியதா இருக்கு.